Hi guys, I am Arafat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா சிங்கப்பூர் நிஃப்டி பேங்க் நிஃப்டி HDFC பேங்க் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலில் வந்து டெலிகிராமோட லிங்க்ஸ் இருக்குது. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம குளோபல் மார்க்கெட்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து 1.5% வந்து பாசிட்டிவாக இருக்குது. யூரோப் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சிமிலராக வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இருக்குது. அதே மாதிரி ஏசியன் மார்க்கெட்டில் சிங்கப்பூர் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிங்கப்பூர் நிஃப்டியை நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சிங்கப்பூர் நிஃப்டி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல கிளியராக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து 1 டே சார்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கிளியர் கட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவான ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்டு, இந்த இடத்துல ஃபோர்த்து சைட்வேஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கோம். இந்த இடத்துல ஏற்படுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 16,780க்குள்ளே உங்களுக்கு 16,520க்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ளே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளே போகும்பொழுது மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் ஆகிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் மேலே போன மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளியர் கட்டாக ஒரு சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து மார்க்கெட் ஒரு புல் பேக் ஆகிருக்கு. அப்புறம் புல் பேக் ஆன மார்க்கெட் மறுபடியும் ஹையர் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் மறுபடியும் வந்து கீழே வந்து இந்த இடத்துல கிளியர் கட்டாக மறுபடியும் 2வது டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் வந்து சின்ன சப்போர்ட்டு. இப்போ இந்த சப்போர்ட்டை இந்த கேண்டில் பிரேக் பண்ணனால மார்க்கெட் வந்து மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மார்க்கெட் மறுபடியும் வருது. இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் போட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் போயிருக்கு. டவுன்ஃபால் போன மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஒரு சைட்வேஸ் ஆன இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஒரு புல் பேக் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணவொன்னு மார்க்கெட் மறுபடியும் வந்து ட்ரெண்ட் போக ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஆஸ்பெக்டில் பிரேக் அவுட் நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஓகேங்களா, ஃபிஃப்த்து டச்சு, இந்த இடத்துல 6th டச்சில் பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் போன மார்க்கெட்டு இந்த ஸ்விங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஆஸ்பெக்டில் மார்க்கெட் வந்திருக்கு. ஏன்னா ஒரு லோயர் லோங்குங்கிறது வந்து அக்ரெசிவாக போகலை. இந்த லோயர் லோ கீழே வந்து ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மந்த்லி சார்ட் வைஸில் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இப்படி இருக்குது மார்க்கெட். இந்த மாதிரி டைரக்ஷனில் இருக்குது. இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்கும்போது மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைனை வந்து இந்த இடத்துல கிளியர் கட்டாக ஒரு மந்த்லியோட ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன்ஸ் க்ரியேட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஒன்று அப் ட்ரெண்ட் போகலாம், இல்லை டவுன் ட்ரெண்டில் போகலாம். இந்த விஷயம் தான் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஏதோ ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகும் சொல்கிறதுக்கு என்ன ரீசன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இதே இடத்துக்கு ரெசிஸ்டன்ஸ் வரும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் ஏதாச்சும் ஃபார்மேஷன் ஆகிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக லாங் விக் வச்சு சின்ன பாடி வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா. அப்போ இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறனால மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் கூட பாருங்களேன், இந்த இடத்துல வந்து ஒரு லாங் விக் வச்சு மேலே போக ட்ரை பண்ண மார்க்கெட்டு அதே லெவலில் பிரேக் பண்ணோடனே ஸ்பீடாக கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒவ்வொரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லை ட்ரெண்ட் கண்டினியூஷனுக்கான கேண்டில்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேண்டிலுமே கொடுக்கல, ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் எல்லாம் எதுவுமே கொடுக்கல, ஃபுல் பாடி கேண்டில் கொடுத்துருக்கனால ட்ரெண்ட் கண்டினியூஷனாக தான் மார்க்கெட்டில் இதில் இருக்கும்.
ஃபுல் பாடி வந்துச்சுன்னா அப்படின்னா மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்துட்டு அப்புறம் ஃபுல் பாடி கேண்டில் வந்ததுனால மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து டே சார்ட்டில் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கீழே இறங்க ஆரம்பிக்கும். இல்லை ஃபுல் பாடி கேண்டில் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போகிறக்கு தயாராக போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. இதுலேருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் நம்ம சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல மார்க்கெட் என்ன நடந்துட்டுருக்குன்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் போயிட்டுருக்கான். இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு. இப்போ இந்த இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இன்னும் சப்போர்ட் எடுக்க ட்ரெண்ட் லைன் ஆஸ்பெக்டில் இன்னும் சிங்கப்பூர் நிஃப்டி வரல. சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா ட்ரெண்ட் லைன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை இன்னும் வந்து மார்க்கெட் டச் பண்ணாதனால மார்க்கெட் வந்து மேலே தான் போகும். ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் கீழே வர கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது மார்க்கெட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. இப்போ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு கீழே போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து உள்ளே இருக்கிறனால மேலே போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வந்து நிஃப்டி வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நிஃப்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் மந்த்லி சார்ட்டில் மாற்றிக்கிறேன். மந்த்லி சார்ட்டில் மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது நிஃப்டியில். ஓகேங்களா? இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம், இந்த ரெசிஸ்டன்ஸ் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல டே சார்ட் நான் சேஞ்ச் பண்ணுறேன். டே சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக நியரஸ்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் மார்க்கெட் வந்து நேற்று வந்து டே கேண்டில் ஒரு செல்லிங் க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த இடத்துல கேப் அப் ஆகி உங்களுக்கு செல் கேண்டில் மாதிரி க்ளோஸ் வச்சுருக்கு. செல் கேண்டில் வந்து நேற்று பார்த்தோம் அப்படின்னா சைட்வேஸ் பேட்டர்ன் நடந்திருக்கு. ஒரு கம்மியான டைம் ஃப்ரேம் 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்மியான ஒரு டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன் சொல்லுவோம் தெரியுங்களா? அந்த மாதிரி 15 minutes நான் வச்சுக்கிறேன். 15 minutesல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன்ஸ் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணுது மார்க்கெட் ஃபர்தராக. இங்கே ஒரு கம்மியான டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிறதுக்கு தயாராக இருக்குன்னு அர்த்தம். மேலே போகுதோ இல்லையோ குறைஞ்சது இந்த ஹை ப்ரீவியஸ் டேஸோட ஹைக்கு போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்னமா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன் பேட்டர்ன் சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிமாண்டில் இருக்குது. ஓகேங்களா? டிமாண்டில் இருக்கிறனால மார்க்கெட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்சனால இன்றைக்கி சிங்கப்பூர் நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறனால குறைஞ்சது இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கே போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்னும் கொஞ்சம் கம்மியான டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16,536க்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு கேண்டில் அப்படின்னா உங்களுக்கு 16,573 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் வந்து ஏறக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 30லேருந்து 40 பாயிண்ட் வரைக்கும் ஏறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல கேண்டில் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதா இல்லை ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகுதான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்க ஆரம்பிக்கணும். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஹையையோ லோவையோ பிரேக் பண்ணுது கேண்டில் ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வால்யூம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் இப்போ இது வந்து ஓவரால் வியூவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது ஏன்னா இது இன்ட்ராடே பேஸில் நம்ம பார்த்தனால ஓவரால் வியூ நம்ம பார்க்கல. இதில் ஓவரால் வியூ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் மந்த்லியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 4 hours நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் ஆஸ்பெக்டில் வந்து சிங்கப்பூர் நிஃப்டியில் இருந்தனால இதுலேயும் ட்ரெண்ட் லைன் ஆஸ்பெக்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே இன்னும் கொஞ்சம் நான் வந்து டைம் ஃப்ரேம் சுருக்கிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல்னு சொல்லலாம் இந்த இடத்த. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்டு இந்த இடத்துல நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டு மார்க்கெட் ட்ராப் ஆகி கீழே வந்திருக்கு. மறுபடியும் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போய் புல் பேக் ஆகிட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்போ மறுபடியும் சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்து ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு மறுபடியும் கீழே வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் போட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு. இப்போ இதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கிறனால இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ இந்த லோலேருந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரெண்ட் லைன் வருதான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கம்மியான டைம் ஃப்ரேம் நான் வச்சுக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் நான் வச்சுக்கிறேன். 15 மினிட்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லோலேருந்து ஏதாச்சும் ஒரு ட்ரெண்ட் லைன் வருதா பார்க்க ஆரம்பிக்கலாம். இதை நான் வந்து லைன் சார்ட்டில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லைன் சார்ட்டில் சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு வந்து சின்ன ஒரு அஸ்பெக்டில் கிடைக்கும் மார்க்கெட். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச். ஓகேங்களா, இந்த ஹையை ஏன்னா இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகிருக்கனால இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தாக்கணும். ஏன்னா இந்த லோவில் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா இதோட ஸ்விங்கோட லோ. ஓகேங்களா, ஸ்விங்கோட லோ வந்து இந்த இடத்துல ஹை போயிட்டு இங்கேருந்து ட்ரெண்ட் சேஞ்சபிள் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஹையர் ஹையை பிரேக் பண்ணும்போது. அப்போ இந்த லோ டச் பண்ணுறக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். அப்போ சப்போஸ் இல்லை அப்படின்னா இந்த லோ டச் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனும் கரெக்டான ட்ரெண்ட் லைன் தான். உங்களுக்கு சைட்வேஸ் ஆகிருக்கணும். சைட்வேஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணுதுன்னா மார்க்கெட் மேலே போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மந்த்லியோட ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோனாக இருக்குது. ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்துல போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் எடுத்துக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் கன்ஃபார்மாக மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கும்போது ஒரு சைட்வேஸ் ஆகி ஒரு மறுபடியும் ஹையர் ஹை பிரேக் பண்ண ஆரம்பிக்கும். சைட்வேஸ் ஆகி மறுபடியும் ஹையர் ஹை பிரேக் பண்ண ஆரம்பிக்கும். இந்த இடத்துல வால்யூம்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் மூமெண்டம் கிடைச்சாலும் மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருந்துகிட்ருக்கும். நேற்று வந்து நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான பை ட்ரெண்டில் போகும் கொடுத்துருந்தோம். ஹை வாலட்டிலிட்டி இருக்கும் அப் ட்ரெண்டில் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆனால் லோவை வந்து டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் தான் மார்க்கெட் ஏறிச்சு. பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட் வந்து லோலேருந்து ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி வரையும் அப் ட்ரெண்ட்லேயே தான் இருந்துச்சு மார்க்கெட். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே இறங்கினது மறுபடியும் வந்து லோக்கு ஈக்குவல் தான் க்ளோஸ் வச்சுருந்தோம் மார்க்கெட்டில். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து அப் ட்ரெண்டில் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் உங்களுக்கு. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையிங்கில் தான் இருந்துச்சு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ட்ராப் ஆக ஆரம்பிச்சிச்சு மார்க்கெட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமானனால உங்களுக்கு ஒரு ஹையர் ஹையிலேயே வந்து மார்க்கெட் மெயின்டைன் ஆன மார்க்கெட் ஃபஸ்ட் டைம் லோயர் லோ பிரேக் பண்ணோடனே மறுபடியும் வந்து ஒரு ப்ரீவியஸ் டேஸ் அந்த டேவோட லோக்கு ஈக்குவலாக வந்து க்ளோஸ் வச்சுட்டான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஹையர் ஹை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது கூட நம்ம சிங்கப்பூர் நிஃப்டியும் ஒரே டைரக்ஷனில் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகம் ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வந்து சிங்கப்பூர் நிஃப்டியும் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷனில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு வின்னிங் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒன்று வந்து டவுன் ட்ரெண்டில் போயிட்டு ஒன்று வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு அப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து கன்ஃபியூஷன் ஜோனாக தான் இருக்கும். ஏன்னா சிங்கப்பூர் நிஃப்டி டவுன் ட்ரெண்டில் காமிச்சிட்ருக்கோம், நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கும். அப்போ வந்து ரெண்டு இடமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆக ஆரம்பிக்கும். ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் காமிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கை நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். HDFC பேங்க்கு நம்ம ஏற்கனவே அனலைஸ் பண்ணி வச்சது தான். HDFC பேங்க்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓகே இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணது கூட சொல்லியிருந்தோம். ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இந்த ஹைக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் இது வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ஓப்பன் ஆன இடம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆச்சு. இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் இது வரைக்குமே போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1372 கொடுத்துருந்தோம். நியரஸ்ட்டு 1370 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் போச்சு அப்படின்னா இந்த லெவலில் சைட்வேஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோனில் டே சார்ட்டில் இருக்கிறனால ஒரு ட்ரெண்ட் லைனை இப்போ தான் பிரேக் பண்ணியிருக்குது மார்க்கெட். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது வந்து ஒரு டே சார்ட்டில் வச்சுருக்கோன்னா டே சார்ட்டில் ஒரு பாக்ஸுக்குள்ளே மார்க்கெட் நடந்துட்டு இருக்கிறனால ஏன்னா பாக்ஸ்குள்ளே நடக்குதுன்னு நிறைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபேக் அவுட்டும் நிறைய சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஃபேக் அவுட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு டிமாண்ட் ஜோனுக்குள்ளே இருக்கும் பொழுது.
இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய டார்கெட்டில் தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு டிமாண்ட் ஜோனுக்குள்ளே வெறும் ட்ரெண்ட் லைன் மட்டும் யூஸ் பண்ணாவே போதும், உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஒரு பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபெயிலியர்ஸும் வரும், சக்ஸஸ் வரும். மேஜராக வந்து ஃபெயிலியராக இருக்கும், கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஒரு பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணோம்னா. ஒரு டிமாண்ட் ஜோனில் ஒரு சப்ளை ஜோன் இடத்துல இருந்துச்சும் சரி, டிமாண்ட் ஜோனில் பேட்டர்ன்ஸ் ஃபார்மேஷன் ஆச்சும் சரி, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இடையில இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன்ஸ் இங்கே ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஃபேக் அவுட்ஸ் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சுனாலும் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டிங் ஏரியா, இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் ஆகுது, இல்லை இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சைட்வேஸ் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து இந்த இடத்துல கன்சிடர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி பேங்க் நிஃப்டி, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேங்க் நிஃப்டி இருந்துச்சுன்னா 2 கன்ஃபர்மேஷன் வச்சு ஒரே டைரக்ஷன் மார்க்கெட் போச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பேங்க் நிஃப்டி நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து இப்போ பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ஜோனுங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் தெரியுங்களா, இது வந்து உங்களுக்கு டிமாண்ட் ஜோனில் இருக்குது மார்க்கெட் அப்படின்ட்டு. அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கு கீழே நம்ம வந்து இப்படி எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சாலும் நம்ம மார்க்கெட் மறுபடியும் வந்து இந்த ஹைக்கு மேலே வந்துடுது அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லோவுக்கு கீழே போனால் மட்டும்தான் க்ளோஸ் ப்ரீவியஸ் டேஸில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஆனால் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் வந்து சிமிலராக கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறனால உங்களுக்கு இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ மறுபடியும் வந்து இந்த லோவுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னாலும் மறுபடியும் கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ்க்கு இந்த கேப் ஃபில்லிங்கிறது மறுபடியும் லோயர் லோ வந்துச்சு அப்படின்னா கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டு மறுபடியும் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னா, அப் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியா அப்படின்னா இந்த லெவல், உங்களுக்கு இந்த பிளாக் கலர் கோட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி நேற்று வந்து டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன் ஆனனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் வந்து ஒபே பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்துடுச்சு வச்சுக்க, இந்த கேண்டலுக்கு மேலே வந்து இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுது அப்படின்னா ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு மறுபடியும் ஹையர் பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கப்படணும். இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்குது, கேண்டில் ஃபார்மேஷன் ஆகுதா, இல்லை சைட்வேஸ் ஏதாச்சும் ஆகுதா, இல்லை ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் சிக்னல் கொடுத்துருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் பை பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.